Hey guys, welcome back to another video on Being Chemist. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் acid base theory and different concepts of acid base theory. First நம்ம ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். First, properties of acid and properties of bases. Acids are corrosive but bases are soapy texture. Acids are good conductors of electricity, same as aqueous solution of bases are good conductors of electricity. Next, acid oda pH less than 7, base oda pH above 7, and pH 7 is called neutral. Next, acids are having sour taste which turns blue litmus to red. Second, bases are bitter in taste which turns red litmus to blue. Example of acids பார்த்தீங்கன்னா sulfuric acid, hydrochloric acid, acetic acid, நிறைய acids இருக்குது. Example of bases sodium hydroxide, magnesium hydroxide, calcium hydroxide, இப்படி வர எல்லா most of the hydroxides எல்லாம் bases. These are the properties of acids and bases. Next நம்ம concepts of acid base பார்க்கலாம். Acid base கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 3 இம்பார்ட்டன்ட் தியரிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் Arrhenius theory, செகண்ட் Bronsted-Lowry theory, தேர்ட் Lewis theory. ஃபர்ஸ்ட் நம்ம Arrhenius theoryலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். It is the one of the earliest theories about acid and bases. It was proposed by Swedish chemist Svante Arrhenius. According to him, acid is a substance that dissociates to give hydrogen ions in water. அப்படின்னா என்னென்னா, எந்த ஒரு சப்ஸ்டான்ஸை வாட்டரில் டிசால்வ் பண்ணாலும் அதிலிருந்து H+ ரிலீஸ் ஆனால் அதெல்லாம் ஆசிட் அப்படின்னு Arrhenius சொன்னார். ஃபார் எக்ஸாம்பிள் HCl, H2SO4 இதெல்லாம் நம்ம வாட்டரில் டிசோசியேட் பண்ணோன்னா H+ ஆகும், கவுண்டர் பார்ட் ஆனயான் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் Cl-, SO4(2-), அந்த மாதிரி நெகட்டிவ் அயானாகவும் டிசோசியேட் ஆகும். Arrheniusஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எதெல்லாம் H+ கொடுக்குதோ வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது அதெல்லாம் ஆசிட்ஸ் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் தியரி Bronsted-Lowry theory or proton theory. In 1923, Lowry and Bronsted suggested a definition of acid and base. இந்த தியரி படி என்ன சொல்லுதுன்னா, acid is a substance that has a tendency to donate a proton to another substance, and base is a substance that has a tendency to accept a proton from other substance. சிம்பிளாக சொல்லலாம், எதெல்லாம் ப்ரோட்டானை டொனேட் பண்ணுதோ அதெல்லாம் ஆசிட்ஸ், எதெல்லாம் ப்ரோட்டானை அக்செப்ட் பண்ணுதோ அதெல்லாம் பேசஸ். இப்போ நம்ம ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். HCl ப்ளஸ் வாட்டர். இப்போ இங்கே HCl H+ இருக்குது, ஸோ அது H+-ஐ டொனேட் பண்ணும். இப்போ இது Bronsted-Lowry ஆசிடாக இருக்குது அண்ட் H2O ப்ரோட்டானை அக்செப்ட் பண்ணணும். இங்கே இது பேஸாக இருக்குது. இப்போது வாட்டர் H+ அக்செப்ட் பண்ண அப்புறம் ஹைட்ரோனியம் அயான் H3O+ ஃபார்ம் ஆகும். இப்போ இதுக்கிட்ட H+ எக்ஸ்ட்ரா இருக்குது, ஸோ நவ் இட் ஆக்ட்ஸ் அஸ் எ ஆசிட் அண்ட் Cl- acts as a base. இதுதான் Bronsted-Lowry theory. So according to this theory, whichever donates the proton is acid, whichever accepts the proton is a base. Next theory பார்த்தோன்னா Lewis theory. இதுதான் ஒரு காமனான தியரி, இப்போ கரண்ட்டாக மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற தியரி. இந்த தியரி எதை மெயினாக எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா, இந்த தியரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது எலக்ட்ரான் பேரை வச்சு, ஒரு எலக்ட்ரானை பேரை வச்சு தான் ஒரு மாலிக்யூல் ஆசிடா பேஸா அப்படின்னு இது டிஃபைன் பண்ணுது. அக்கார்டிங் டு ஹிம், ஆசிட் species that accepts an electron pair while base is a species that donates an electron pair. சிம்பிளாக சொல்லணும்னா, எதெல்லாம் எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ணுதோ அதெல்லாம் ஆசிட், எதெல்லாம் எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணுதோ அது எல்லாமே பேசஸ். Lewis acid is a positive ion or electron deficient molecule. ஏன்னா எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிக்யூல் தான் எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ண முடியும். அண்ட் Lewis base is a anion or neutral molecule with at least one lone pair of electrons. பிகாஸ் நம்ம பார்த்தோம் Lewis பேஸ்னால் எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணணும். ஸோ எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணால் ஃபர்ஸ்ட் அதுங்கிட்ட எலக்ட்ரான் பேர் இருக்கணும். ஸோ மோஸ்ட்டாக அனயான்ஸ் ஆர் நியூட்ரல் மாலிக்யூல் வித் எ லோன் பேர் ஆக்ட்ஸ் அஸ் எ Lewis பேஸ். எக்ஸாம்பிள் ஆஃப் Lewis ஆசிட்ஸ் SO2, CO2, SO3, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. Lewis பேஸ் மெட்டல் ஆக்சைடு, கால்சியம் ஆக்சைடு, மெக்னீஷியம் ஆக்சைடு அண்ட் ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ், அல்கீன்ஸ், அல்கைன்ஸ் இதெல்லாம் வந்து Lewis bases. Next, these are the few examples of Lewis acids and bases. First நம்ம Lewis acids பார்க்கலாம். Electron deficient molecules.
ஃபார் எக்ஸாம்பிள் BF3, AlCl3, பெரிலியம் ஃப்ளூரைடு, இதெல்லாம் லீவிஸ் ஆசிட்ஸ். தென் மெட்டல் அயான்ஸ், ஆல் த மெட்டல் அயான்ஸ், Fe2, Fe3, குரோமியம், காப்பர், இந்த மெட்டல் அயான்ஸ் எல்லாம் லீவிஸ் ஆசிட்ஸ். தென் போலார் டபுள் பாண்ட் இருக்க மாலிகூல்ஸ், சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு. அதுக்கப்புறம் மாலிக்யூல்ஸ் இன் விச் சென்ட்ரல் ஆட்டம் கேன் எக்ஸ்பேன்ஸ் இட்ஸ் ஆக்டெட், எம்டி டி ஆர்பிட்டால் இருக்க மாலிக்யூல்ஸ், SiF4, SF4, FeCl3, then carbonium ion, C+ ion. These are the examples of Lewis acids. Then Lewis base பார்த்தோம்னா molecule with one or more lone pair, ஏன்னா எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ண தான் லீவிஸ் பேஸ்னு பார்த்தோம். ஸோ எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இருக்கிறது எல்லாமே லீவிஸ் பேஸ். அமோனியா, வாட்டர், ஆல்கஹால், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், தென் ஆனயான்ஸ், ஃப்ளூரைட், தயோசைனேட், சல்ஃபேட். அப்புறம் கார்பன் மல்டிபிள் பாண்ட் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் அல்கீன்ஸ், அல்கைன்ஸ், தென் மெட்டல் ஆக்சைட்ஸ், ஆனயான் C-, இதெல்லாம் லீவிஸ் பேஸஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னா அரினியஸ் தியரி என்ன சொல்லுதுன்னா, ஆசிட் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் தட் கிவ் ஹைட்ரஜன் அயன் இன் வாட்டர். நெக்ஸ்ட் Bronsted-Lowry தியரி என்ன சொல்லுதுன்னா, ஆசிட் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் தட் டொனேட்ஸ் ப்ரோட்டான் அண்ட் பேஸ் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் தட் அக்செப்ட் ப்ரோட்டான். தேர்ட் Lewis தியரி சொல்கிறது என்னென்னா, ஆசிட் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் தட் அக்செப்ட்ஸ் எலக்ட்ரான் பேர் அண்ட் பேஸ் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் தட் டொனேட்ஸ் எலக்ட்ரான் பேர். நெக்ஸ்ட் இதோட ட்ராபேக் என்னென்னு பார்க்கலாம். அரினியஸ் தியரியோட ட்ராபேக் என்னென்னா, இது வாட்டரில் ஒரு சப்ஸ்டன்ஸோட பிஹேவியர் மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணதே தவிர நானக்கோஸ் சால்வன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அசிட்டோன், டெட்ராஹைட்ரோஃபூரான், இதிலெல்லாம் என்ன பிஹேவியர்னு அரினியஸ் தியரி எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, அமோனியாவோட பேசிக் பிஹேவியர் இது எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அமோனியா இஸ் எ பேஸ், ஆனால் அது OH- கொடுக்க போகிறதில்ல. பட் ஸ்டில் இதுக்கு பேசிக் கேரக்டர் இருக்குது, அது எப்படி வந்துச்சுன்னு இது எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. இதே Bronsted-Lowry தியரியோட ட்ராபேக் என்னென்னு பார்த்தோன்னா, சப்ஸ்டன்ஸ் லைக் BF3, AlCl3, லீவிஸ் ஆசிட்ஸ், இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இது எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. இப்போ நான் சொன்ன சப்ஸ்டன்ஸ் எல்லாமே அசிடிக் பிஹேவியர், பட் அது எப்படி வந்துச்சுன்னு Bronsted-Lowry தியரியால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஆனால் இது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறது லீவிஸ் தியரி. ஸோ கரண்ட்லி இந்த தியரி தான் வந்து இந்த ட்ராபேக் எல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்த தியரி.